கட்டு 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 அதுல கட்டு. ஸ்டேரிங்ல சுத்து, ஸ்டேரிங்ல சுத்த. தாளு தாளு தாளு. கதவு துற, கதவு துற. ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, நமது சகோதரர் நம்மை விட்டு முந்திவிட்டார். நாமும் அவரை பின்தொடர்ந்து சொல்லவிருக்கிறோம். இந்த செய்தியை எனக்கும் உங்களுக்காக வேண்டித்தான் சில செய்திகள் சொல்லப்படுகிறது. அவசரமாக செவிமடுத்து நமது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றி வாழ வேண்டும். சகோதரர்களே, முதலாவதாக இந்த குடும்பம் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இதா அஸாபத்துக்கும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிறார்களோ, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு தங்கள் இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது. வ ரஹ்மா, இறைவனுடைய அன்பும் இருக்கிறது. வ உலாயிக ஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழியிலும் இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த உறவினர்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மையத்தினுடைய விஷயத்தில் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த துன்பத்துக்காக வேண்டி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் நமக்கு, நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத், உங்களுக்கு நாங்கள் மரணத்தை தக்தீராக செய்திருக்கிறோம், ஏற்படுத்தி வைத்துட்டோம். நாம எல்லோருக்கும் மரணத்தை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். அப்ப இந்த மையத்துக்கு நாம ஏன் பொறுமையா இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ் தக்தீர்ல இந்த நேரத்தில இப்படிப்பட்ட நேரத்தில தான் மரணிப்பார் என்று அல்லாஹ் எழுதி வைத்துட்டார். வநஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத், நமக்கு மத்தியிலும் அல்லாஹ் எழுதி இருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வமா நஹ்னு பிமஸ்பூகின், உங்களுக்கு இதுக்கு போட்டி போட முடியுமான்னு கேட்கிறான் அல்லாஹ். நீங்கள் வெற்றி அடையவே மாட்டீர்கள் என்கிறான் அல்லாஹ். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம என்ன புரியணும் தெரியுமா? நமது மரணம் எங்க தக்தீராக்கி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல. அல்லாஹ் சொல்லுகிறான், நாம எல்லாம் நினைக்கிறோம் நாம மரணத்திலிருந்து தப்புவதற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம், மரணத்திலிருந்து தப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் மரணத்தை விட்டு விரண்டு ஓடுகிறீர்கள், ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும் என்கிறான் அல்லாஹ். சகோதரர்களை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எப்படி சந்திக்கும் தெரியுமா? சில வேளையில நமக்கு மரணம் ஒரு இடத்துல நிர்ணயித்திருக்கும், நமக்கு தெரியாது. நாம என்ன செய்வோம்? அவசரமா பாஸ்போர்ட்டை போட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம் அங்க மௌத்தாகிறதுக்காக வேண்டி. அப்படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்தை போய் சென்றடைவோம். எந்த இடத்துல மரணமோ அந்த இடத்தை மரணம் சந்திக்கும் என்கிறான் அல்லாஹ். மரணம் சந்திக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் விரைந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, தயாராக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க வந்தா என்ன சொல்றாங்க? வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், சகோதரர்களே நாங்களும் உங்களை இந்த இடத்துக்கு வந்து சந்திப்போம் என்கிறாங்க. இந்த இடத்துல நமது பாப்பாமார்கள் அடக்கப்பட்டிருப்பாங்க, இந்த இடத்துல நமது தாய்மார்கள் அடக்கப்பட்டிருப்பாங்க, நமது மாமாமார்கள், எத்தனையோ உறவினர்கள் இந்த இடத்துல அடக்கப்பட்டிருப்பார்கள். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய உறவினர்களே உங்களை நாங்கள் இந்த இடத்திலே வந்து சந்திப்போம் என்றுதான் நம்ம வந்து சொல்றோமா இல்லையா? எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த மரணத்தை கட்டாயம்
ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது உங்களுக்கு ஒரு 4 செய்திகளை நான் அவசரமாக, மழை பெய்கிறது அவசரமாக சொல்லுகிறேன், மறந்து விடாதீர்கள். இதனை மறந்து விட்டு நாம வாழ்க்கையில் சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போகணும் என்றா ஒரு 4 செய்தியை அவசரமாக சொல்லுகிறேன், மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு தொழுகை முடிந்ததும், ஃபர்லான தொழுகை முடிந்ததும் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, ஃபர்லான தொழுகை முடிஞ்சதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்த ஸலாம் இன்க ஸலாம் நிறைய துஆக்கள் இருக்கிறது. ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், உங்களுக்கு லா தஅഖுதுஹு ஸினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதிஹி வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிஅ குர்சியு ஸமாவாதி வல் அர்ள் வலா யஊது ஹிஃப்துஹுமா வல் அலியுல் அலீம். ஆயத்துல் குர்சியை யாரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில மரணம் தான் தடையண்டாங்க ரசூலுல்லாஹ். மௌத்தானா சொர்க்கம் தான். எவ்வளவு படிச்சிருந்தும், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஃபர்லான தொழுது போட்டு ஆயத்துல் குர்சியை ஓதி அது எனக்கு பாடம் இல்லைண்டா அவரை போல ஒரு மூதேவி இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுங்க, மரணிச்சா சொர்க்கம் கிடைக்கும் சகோதரர்களே. உண்டு. இரண்டாவது, ரசூலுல்லாஹ் இத வாழ்க்கையில மறந்துடாதங்க யாரும் சகோதரர்களே. சொல்லக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் மறந்துடக்கூடாது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு ஒரு மனிதர் காலையில, புகாரியிலே வருகிறது, காலையிலும் மாலையிலும் யாரு ஒருவர் சய்யிதுல் இஸ்திக்பார் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ பி தம்பி ஃபக்ஃபிர்லி வ இன்னஹு லா யக்ஃபிரு ذுனுப இல்லா அன்த சய்யிதுல் இஸ்திக்பார். யார் இதனை காலையில ஓதி மாலைக்கடையில மௌத்தான சுவனை நுழைஞ்சிருவார். உறுதியாக நம்பி, யார் ஒருவர் உறுதியாக நம்பி காலையில ஓதி மாலைக்கடையில மௌத்தான சுவனம், மாலையில ஓதி காலைக்கடையில மௌத்தான சுவனம். அல்லாஹ் வாக்குறுதி மாற மாட்டார். அப்ப இதை யாரும் மறந்துடக்கூடாது சகோதரர்களே. நாமளும் மரணத்தை நோக்கி தான் ஓடுறோம். நாம நினைக்கிறோம் இப்ப வீட்டுக்கு போறோம், ஃபேக்டரிக்கு போறோம், தொழிலுக்கு போறோம் நினைக்கிறோம். ஒவ்வொரு ஆளும் மரணத்தினுடைய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். திடீரென்று மரணம் வரும். எப்படி எல்லாம் வரும் தெரியுமா? திடீரென்று எப்படி மரணம் வரும் என்று கேளுங்க. ஹாஸ்பிட்டல்ல கடுமையான நோயாளி ஒருத்தர் நாளைக்கு இன்றைக்கு மௌத்தா போறவரை பார்க்க போவோம். நாம நல்லா இருப்போம், அவரு நல்லா இருப்பார். பார்க்க போன நாம மௌத்தாயிருவோம். பார்க்க இல்லையா? அப்படித்தான் மரணம் வரும் சகோதரர்களே. மூணாவது செய்தியை சொல்லுகிறேன் கேளுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குவோம். இரவு நேரத்தில் தூங்குகின்ற பொழுது திடீரென்று உங்களுக்கு கண் விழித்தால், நபிகள் நாயகம் சொல்றாங்க, திடீரென்று கண் விழிபடுமா இல்லையா? 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் கண் விழிபடும். கண் விழிபடுக்கின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. பாடமாக்கி கொள்ளுங்க. இத பாடமாக்காட்டி கை சேதம், கை சேதம், கை சேதம். எவ்வளவு உலகத்தில் அறிவை படிச்சிருந்து வேலை இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் கண் விழித்ததும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். புகாரியில வருகிறது. கண் விழிச்சதும் இரவு நேரத்துல இத ஓதி போட்டு அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருந்தா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுக்குவானாம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் பாருங்க. நான் இது டைம் இல்ல, இதோட பொருளை சொல்றதுக்கு டைம் இல்ல, மழை பெய்யுது, இல்லாட்டி இதனோட உங்களுக்கு பொருளை சொன்னா அவ்வளவு இன்பமா இருக்கும். பாடமாகி கொள்ளுங்க. ஒவ்வொரு இரவும் திடீரென்று 2 மணி 1 மணிக்கு கண் விழிச்சு இதுல ஓதி அடுத்த நாளைக்கு மவுத் ஆயிட்டோம்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே. அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுக்குவான். யாருமே மறந்துடாதுங்க சகோதரர்களே. இந்த துவா ஓதிக்கொள்ளுங்க. அடுத்த இன்னொன்றை சொல்லி தருகிறேன். தங்கத்திலும் தங்கம், தங்கத்தை விட வெறும் பொக்கிஷம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபவுல ஒழும்புறாங்க. எத்தனை மணிக்கு எழும்பினாங்க தெரியா? தஹஜ்ஜத் நேரத்துக்கு ஒழும்புறாங்க. வீட்டுல தன்னுடைய மனைவி உம்மு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 கணவனும் மனைவியும் எழும்பி தொழுகிறாங்க. தொழுது போட்டு மனைவி என்ன செய்யறாங்க தெரியுமா? உம்மு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுது போட்டு இருந்த இடத்திலே இருந்து திக்ர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு போய் சுபஹ் தொழுது போட்டு லுஹாவும் தொழுது போட்டு தான் வீட்டுக்கு வராங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க சகோதரர்களே. லுஹாவும் தொழுது போட்டு வீட்டுக்கு வராங்க. லுஹா எத்தனை மணி வரைக்கும் தொழலாம்? ஒரு 11 மணி வரைக்கும் தொழலாம் இல்லையா? 11:30 மணி வரைக்கும் தொழலாமா? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க.
தனது மனைவி உம்மு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே இடத்துல இருந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே இடத்துல எவ்வளவு நேரம் அரிக்கும்? சொர்க்கத்துக்கு போகணுமே, திடீரென்று நம்மளை கொண்டு மௌத்தான இப்படி அடைக்கிடுவாங்களே, நாளைக்கு நாம எல்லாம் சொர்க்கத்துல சந்திக்கலாமே சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மனைவியே உம்மை பிரிந்ததிலிருந்து இவ்வளவு நேரம் திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா வேண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உம்மை பிரிந்ததிலிருந்து நான் 4 சொற்களை சொன்னேன் என்றாங்க. அந்த சொற்களினுடைய நன்மையின் எடையையும் நீங்கள் இவ்வளவு நேரம் செய்த நன்மையின் எடையையும் நிறுத்தால் நான் சொன்ன 4 சொற்களின் எடைதான், நன்மையின் எடைதான் கதிக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு அன்பு சகோதரர்களே, பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கி, சொர்க்கம் போகலாம் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 4 சொல்லு வாழ்க்கையில மறந்துட கூடாது சகோதரர்களே. மௌத்தானா திடீரென்று அடக்கி போட்டு ஒரு 3-4 நம்மள மறக்க சொல்ல மார்க்கம் இது. மறந்துடணும், அல்லாஹ் மறக்க வச்சிருவான். மத்தாக்கள் வாழணுமா இல்லையா? இந்த ஒன்றும் கிடைக்காது சகோதரர்களே. திடீரென்று மௌத்தாயிருவோம் சகோதரர்களே. நாளைக்கு மறுமையை சந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இன்னும் ஒன்றை சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன் சகோதரர்களே, மறந்துடாதீர்கள். காலையிலும் மாலையிலும் மறந்துடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். இத மறந்துடக்கூடாது. இத ஒரு மனுஷன் 100 தடவை ஓதினா 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும். 10 அடிமை உரிமை எவ்வளவு தெரியல. 100 பாவங்கள் எழுதப்படும், 100 நன்மைகள் அளிக்கப்படும். அன்றைய தினம் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அன்றைய தினம் மரணித்தால் நல்ல மனிதராக எழுப்பப்படுவார். தேவையா இல்லையா? சிறந்த மனிதராக எழுப்பப்படுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியிலே வருகிறது. சகோதரர்களே, நம்மளது மரணத்தை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மரணத்தை நோக்கிய பயணம் தான். நாம நினைக்கிறோம் ஒவ்வொன்றை நோக்கி நாம பயணிக்கிறோம் என்று. ஒவ்வொரு நாளும் முயற்சி மரணத்தை நோக்கிய பயணம் தான் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு கிருபை செய்ய போதுமானவன். ஒரே ஒரு உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மையத்துக்காக வேண்டி உங்களுடைய சகோதரர் இந்த மையத்துக்கான அப்படி நின்ற இடத்திலிருந்து தனிய உங்களுக்குள்ள பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க சகோதரர்களே. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்ய போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். அந்த பிரார்த்தனை அழுது அல்லாஹ்க்காக வேண்டி உங்களோட மனசால கேளுங்க விடத்தை நின்று சகோதரர்களே. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்ய போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.